தான் பெற்ற மகளை சொத்துக்காக தன்னை கடத்தி சென்று 1 மாத காலமாக சங்கிலியால் கட்டி வைத்து சித்திரவதை செய்ததாக முதியவர் ஒருவர் சுமத்திய குற்றச்சாட்டு சிவகங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரியார் நகரை சேர்ந்தவர் சவுந்தரராஜன். 73 வயதான இவர் பிளம்பரான நிலையில் சில வருடங்களுக்கு முன் தன் மனைவியை பறிகொடுத்திருக்கிறார். சவுந்தரராஜனின் ஒரே மகளுக்கு கடந்த 2008 திருமணம் நடைபெற்றுள்ளது. அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் சவுந்தரராஜனின் மகன் தந்தையின் சொத்தை அபகரிக்க முயன்றதாகவும் சில நாட்கள் முன்பு தன்னை கேட்காமல் சவுந்தரராஜன் ஒரு நிலத்தினை விற்பனை செய்ததில் கோபத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. நிலம் விற்றதில் 5 லட்சம் ரூபாய் பணத்தை சவுந்தரராஜன் கையில் வைத்திருந்ததாக கூறப்படும் நிலையில் பெற்றெடுத்த தந்தையின் சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சியாக தனது கணவர் மற்றும் புகுந்த வீட்டின் உறவினர்களுடன் சேர்ந்து சவுந்தரராஜனை மகள் கடத்தியதாகவும் சுமார் 1 மாத காலமாக வீட்டிற்குள் சங்கிலியால் தந்தையை கட்டி வைத்து சித்திரவதை செய்ததாகவும் கூறப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்படியே கட்டி போட்டா கட்டின கட்ட விட்டு அவுக்கு வேலை அப்படியே போட்டு என்னை சத்தம் போட்டு வாயில் துணியை வச்சு கட்டி அப்படியே கையங்காலையும் கட்டி வண்டிக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க சார். அங்கே கொண்டு போய் வீட்டில் அவுத்து போட்டு உடனே செயினை போட்டு 2 கையையும் 2 காலையும் கட்டி 2வது மாடியில் கொண்டு போட்டு பெட்டில் படுக்க வச்சு 2 காலையும் கட்டிவிட்டாங்க. 1 மாதமாக எனக்கு சாப்பாடு கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம பட்டினியை போட்டால் அதிலே படுத்துருந்தேன். விறுவிறுன்னு வந்து அதை இங்கே இதை இங்கேன்னு சொல்லி அடிப்பாங்க. கக்கூஸ் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பெட்ஷீட்டெல்லாம் கிழிச்சு ஒவ்வொன்றா முடிச்சு போட்டு தலைகீழ இந்த 2வது மாடியிலேருந்து தலைகீழ கீழே வந்து இறங்கி அப்படியே வந்து இது செட்டிநாட்டில் போய் ரயில்வே ரோடு மூலமாக நடந்து காரைக்குடி வரை வந்து காலையில் விடிஞ்சிருச்சு. 6 மணி ஆயிடுச்சு. ஒரே மகள் என்பதால் தானும் தன் மனைவியும் மகளை பார்த்து செல்லமாக வளர்த்ததாகவும் ஓவியமாய் அவரை செதுக்கி 50 சவரன் நகை, கணவருக்கு புது பைக் என விமர்சையாக திருமணம் செய்து வைத்ததாகவும் கூறும் சவுந்தரராஜன் வீட்டில் உள்ள ஒரு பொருளையும் விடாமல் மகள் எடுத்து சென்றதால் அடுத்த வேளை உணவுக்கு கையேந்தும் நிலையில் தவிப்பதாக கூறியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது வீட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லா ஜாமானும் திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க மகளும் மருமே மாமனார் எல்லாரும் வந்தாங்க. அவ்வளோ பேரும் அழுகிட்டு போனாங்க. நான் ஒன்றும் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரிக் வேலை பிளம்பர் வேலை பார்த்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கார சத்துணவில் வேலை பார்த்து மரணப்பட்டல கொஞ்ச நாள் நல்லா குடும்பம் நடத்திக்க. ஒரே ஒரு பொண்ணு நல்லா ஓவியமாக வளர்த்து டீச்சர் வேலைக்கெல்லாம் படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து 50 பவுன் போட்டு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து வீடும் அவருக்கெல்லாம் மாப்பிள்ளைக்கெல்லாம் வண்டி வாங்கி கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போதைக்கு இங்கே வந்து நான் கூலி வேலை பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா தவறி போயிட்டா 5 வருஷம் ஆச்சு. அதனால் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் தனியாக சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ரேஷன் அரிசியை வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார். இன்னும் தான் நான் ஒவ்வொரு இடமா பிட்டிஷன் கொடுத்து இதுவரை இந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இதுவரையும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஓச்சு சாப்பாடை எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியாதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு ஏதாவது வழிகாட்டுங்க. முதியவரின் இந்த குமுறலும் பகீர் குற்றச்சாட்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் முதியவரின் சொத்துக்களை அவரின் உறவினர்கள் சிறிதாக அபகரித்து வந்ததாகவும் இதை அறியாமல் முதியவரும் தன் சொத்துக்களை உறவினர்களிடம் இழந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்காகவே முதியவரை அவரின் மகள் இவ்வாறு அழைத்து சென்று கண்டித்ததாகவும் எதிர்த்தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.